ஹலோ பிரதர், பிரைஸ்லா பிரதர், கரெக்டாக டைமுக்கு சர்ச்சுக்கு வந்துடுங்க. ஹலோ பிரைஸ்லா சிஸ்டர், கரெக்டாக டைமுக்கு சர்ச்சுக்கு வந்துடுங்க. ஐயோ, அங்க போன அவரு உப்பாரு பெப்பராருன்னு சொல்லிட்டு இருப்பாரு. வா போவோம். ஹலோ சிஸ்டர், இங்கே எழுப்புதல்னு சொல்கிறாங்க. எழுப்புதல்னா என்ன சிஸ்டர்? அட, இது கூட தெரியல உனக்கு? உட்காருமா, கை கொடு, எந்திரி. இதுக்கு பேர் தான் எழுப்புதல். இது கூட தெரியல பேர் உனக்கு? உங்ககிட்ட கேட்டேன்ல, என்ன சொல்லணும். சர்ச்சில் எழுப்புதல்னு சொல்கிறாங்களே, எழுப்புதல்னா என்னன்னு கேட்டேன். அப்படின்னு ஒன்று இருக்கா? எழுப்புதல் என்றால் முதலில் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் ஊற்றப்படுவார். அப்பொழுது நம் குணம் மாறும், நம் பேச்சு மாறும், நம் செயல் மாறும். உலகத்தை வெறுத்து தைரியத்தோடு எழுந்து நிற்போம். அப்பொழுது நம்முடைய அபிஷேகம் உலகமெங்கும் கடந்து செல்லும். அதுதான் எழுப்புதல். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் இந்த ஸ்பெஷல் மீட்டிங்க்கு கலந்து கொண்டதுக்காக சோத்திரம். இன்றைக்கும் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட வசனம் மத்தேயு 5:15. அதில் சொல்லப்பட்டதுபடி விளக்கை கொளுத்து மரக்காலில் மூடி வைப்பானோ இல்லை, அதே போல நாம் இந்த பூமிக்கு ஒரு விளக்காய் இருக்கிறோம். ஒரு சிறு பென்டார்ச் எடுத்து இருளான இடத்துல அடிக்கும் போது அது ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்கிறது. அதே போல நாம் இந்த பூமிக்கு ஒரு பெரிய வித்தியாசத்தை உண்டாக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து பிறந்த அன்று ஒரு நட்சத்திரம் சாஸ்திரிகளுக்கு வழிகாட்டினது போல நாம் ஒரு வழிகாட்டி, அவர் மேய்ப்பனாய் இந்த பூமிக்கு இருக்க வேண்டும். இப்போதும் சில ஜப குறிப்பு சொல்லும் போது ஒருவர் பின் ஒருவரை ஜபிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். அதன் பின்பதாக 2 பேராய் சென்று உங்களுக்கு விருப்பமான இடத்துல போய் சுவிசேஷம் சொல்லும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இப்போதும் ஒருவர் தேசத்துக்காய் ஜெபிங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒருவர் ஆவியில் நிரம்பி சண்டே கிளாஸ் பிள்ளைகளுக்காக ஜெபிங்கள். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆமென். அண்ணே, நீங்க தான் சொன்னீங்க ஏசப்பா ஆசீர்வதிப்பாருன்னோம்னா, எனக்கு ஒரு நேரம் சாப்பாடு கிடைக்கல. சாப்பாடே கிடைக்கல. எனக்கு ஒரு நல்ல ஒரு ஆசை, எனக்கு ஒரு நல்ல ஒரு பைக் வேணும், புதிய பைக்கு. ஏன் சொன்ன என்ன காலத்தை கூட தான் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். பெட்ரோல் இருக்கான்னு கூட பார்க்கல, ஆனால் ஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன். ஆனால் இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நான் நடந்து வந்திருக்கேன் சர்ச்சுக்கு, வேர்த்து. உங்கள் தேவை இன்னதென்று பிதா அறிந்திருக்கிறார். எழுப்புதலுக்காக ஓடுகிறவர்களுக்கு ஒரே ஆசைதான், அது இயேசு கிறிஸ்து மட்டும்தான். மாமிச ஆசை இச்சைகளை தூக்கி எறிந்துவிட்டு ஆவியின் சிந்தையை தரித்து கொள்ளுங்கள். உங்கள் தேவைகள் எல்லாம் அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாக சந்திக்கப்படும். கவலைப்படாதீங்க பிரதர், இயேசுப்பா நம் தேவைகளை சந்திப்பார் பிரதர். சிஸ்டர், நான் பக்கத்தில் இருக்க ஒரு ஓல்டேஜ் ஹோமுக்கு போயிட்டு வந்தேன். அங்கே இருக்கவங்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஐயோ, அங்கே இருக்க முதியோர்களாக ரொம்ப பாவம். வாங்கல, நம்ம அங்கே போய் ஜோம் பண்ணி நம்மளாட முடிஞ்ச உதவி அங்கே செஞ்சுட்டு வருவோம். சீச்சி, என்னால் அங்கெல்லாம் வர முடியாது. கர்த்தர் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார். பணிவு வேண்டும், அன்புள்ள இருதயம் வேண்டும், உதவும் கரம் வேண்டும், ஜெபத்தோடே கூடிய தேடுதல் வேண்டும். முதலில் உங்களை கர்த்தருக்கென்று அர்ப்பணியுங்கள். தினந்தோறும் உங்கள் சுத்திகரிப்பிற்காகவும் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஆளுகை செய்து நடத்தும்படியாகவும் ஒப்பு கொடுத்து வெளிச்சத்தோடும் தாகத்தோடும் வாஞ்சையோடும் அவரை தேடுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் ஊற்றப்படுவார். அவருடைய ஆவியை தரித்து கொண்டு ஒரு மனதோடே புறப்படுங்கள், எழுப்புதலை காண்பீர்கள். நீங்கள் கர்த்தர் தமது மகிமைக்கென்று நாட்டின நீதியின் விருட்சங்கள் எனப்படுவீர்கள்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைக்கும் 3 நாள் ஃபாஸ்டிங் ப்ரேயருக்கு பின்பதாக இந்த சிறப்பு எழுப்புதல் கூட்டத்துக்காக கடந்து வந்திருக்கிறோம். அன்று இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த 50வது நாளிலே பெந்தெகோஸ் என்ற அந்த நாளில் ஒரு மேல்வீட்டு அறையில் ஒன்று கூடி ஜெபித்த போது பேதுருவின் ஒரு பிரசங்கத்திலே 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அதன் பின்பதாக அந்த எழுப்புதல் மங்கி போயிட்டு, அதன் பின்பதாக 1906ஆம் ஆண்டு அசுசா என்ற ஒரு ஸ்ட்ரீட்டிலே ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாயிட்டு. இன்றைக்கும் அநேக மிஷினரிகள் அநேக இடத்துல ஊழியம் செய்கிறார்கள். அநேக மிஷினரிகள் தங்கள் உயிரை தியாகம் செய்தும் ஊழியம் செய்கிறார்கள். ஆனாலும் ஒரு பெரிய எழுப்புதலை காணவில்லை. இன்றைக்கு இந்த இரவு நாம் இங்கே கூடியிருக்கிற காரணம், ஒரு பெரிய எழுப்புதலை நாம் காண வேண்டும். ஒரு விளக்காய், ஒரு மேய்ப்பனாய் நாம் இந்த உலகத்தை நடத்த வேண்டும். அதுக்காக இப்போதும் ஒன்று கூடி நாம் ஆராதிக்கும் போது எழுப்புதலுக்காக வாஞ்சாய் ஜெபிப்போம். அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. பின்மாரியின் அபிஷேகம் மாம்சமான யாவர் மேலும் அதிகமாய் பொழிந்திடுமே, ஆவியால் நிரப்பிடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. அக்கினியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. நாம் உலகளாவிய எழுப்புதலை காண ஒவ்வொரு தனி மனிதனுக்குள்ளும் எழுப்புதலை காண வேண்டும். நாம் நம்மை கர்த்தருக்கென்று அர்ப்பணித்து விரைந்து செயல்படுவோம். உலகளாவிய எழுப்புதலை சீக்கிரம் காண்போம். Wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New Year. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas. We wish you a Merry Christmas and a Happy New